எல்லோருக்கும் வணக்கம். யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் வீட்டுக்கு வெளியே ராகு காலம் அல்லது இரவு நேரத்தில் இதை எரித்து விடுங்கள். 10 லட்சம் கடனாக இருந்தாலும் முழுவதும் அடைந்துவிடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கடனுக்காக எந்த ஒரு தவறான ஒரு முடிவும் நம்ம எடுக்கவே கூடாது. பணம் என்பது இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். அந்த கடனும் அதே மாதிரி தான். நமக்கு கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும். அதுக்காக அந்த கடன்காரவங்களுக்கு அஞ்சியோ நம்ம ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துடணும் அப்படின்னு மட்டும் எப்பவுமே நினைக்கக்கூடாது. கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் என்பது உண்மைதான். கடன் பட்டவர் நெஞ்சு போல் கலங்கிறது ரொம்ப ரொம்ப அது அந்த அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கடனோட கஷ்டம் என்னன்னு. சரி, நம்ம இதை காலபைரவரை நினச்சும் செய்யலாம், துர்காதேவியை நினச்சும் செய்யலாம். இன்றைக்கி நான் வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சது மிளகு. எப்பவுமே மிளகு தீபம், மிளகு தீபம் இல்லை, இது மிளகு வைத்து ஒரு தாந்திரீக பரிகாரம் நான் சொல்கிறேன். இதை முழு நம்பிக்கையுடன் இதை செய்யுங்க. இப்போது நான் எண்ணிக்கையிலான 27 மிளகு எடுத்திருக்கேன். நான் வெள்ளை கலர் துணி எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை இன்னும் கூட நான் கொஞ்சம் பெருசாக வெட்டிட்டேன். இன்னும் கூட சின்னதாக ஒரு சின்ன மூட்டை அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு 27 மிளகு எண்ணிக்கோங்க. ஒரு மிளகு கூட கீழே சிதற விடாதீங்க. மிளகு சிதறனா ரொம்ப பண கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் மிளகை சிதற விடாமல் இது ரொம்ப கவனப்பாக. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்து நான் இது கவுண்டர் டாப் மேலே தான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே பூஜை அறையில் உட்காந்து மனம் முழுவதும் கண்ணீர் விடுங்கப்பா. என் கடன் இந்த மாதிரி எனக்கு கழுத்தை நெரிக்குது, என்னால் ஒரு செலவு கூட என் குழந்தைங்களுக்குன்னு எதுவும் செய்ய முடியல, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுது இந்த வேண்டுதலை வைங்க. அடுத்தது நான் என்ன காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு என்பது சித்தர்கள் அருளிய ஒரு அருமையான ஒரு மூலிகை. இந்த வெண்கடுகு எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு கடன் இல்லாத வாழ்வு இருக்கும். ரெண்டாவது ஐஸ்வர்யம் பெருகும். அதற்காக தான் இந்த வெண்கடுகை அதில் நான் சேர்க்குறேன். இப்போ நீங்கள் இந்த ராகு காலம்ன்றது நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே 3-4:30 ராகு காலம் வரும். ராகு காலத்தில் என்னால் எரிக்க முடியலமான்றவங்க இரவு 9 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ வெளியில் தான் எரிக்கணும். வீட்டு உள்ளார இதை எரிக்காதீங்க. இதை மாதிரி செய்யறது மட்டும் வீட்டில் உட்காந்து இந்த முடிச்சை தயார்படுத்திடுங்க. நல்லா முருக உங்களால் எவ்வளோ யார்கிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்களோ அவங்க பேரை சொல்லுங்கள். அதுக்காக அவங்க வீணாக போயிடணும், அவங்க அழிஞ்சு போயிடணும் அந்த மாதிரிலாம் ஒரு நாளும் வேண்டுதல் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கஷ்டத்துக்கு அவங்க கடன் கொடுத்து உதவுனாங்க. நம்ம ஒரு வீடு கட்டவோ இல்லை ஒரு கல்யாணம் பண்ணவோ இல்லை படிப்புக்கோ எதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம கடன் நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம அடைச்சிடணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வட்டியும் முதலுமா கூட நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலை கூட அது மாறும். நீங்கள் இந்த விஷயத்தை நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை செய்ய 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 உங்களுக்கு அந்த கடன் அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நான் அது மேலே பச்சை கற்பூரம் ஒன்று வச்சு அந்த முடிச்சை நான் கட்டினேன். அந்த வெள்ளை துணியிலே சின்னதாக ஒரு துணி வெட்டிக்கினேன். எந்த துணி வேணாலும் இதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் வேட்டிலாம் இருக்கும் இல்லைங்களா, யூஸ் பண்ணாத வேட்டி இருந்தாலும் நான் அதுக்குன்னே ஒரு வெள்ளை துணி வச்சுருக்கமானாலும் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது நான் அகல் விளக்கு எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, அகல் விளக்குள்ளே இந்த துணி முடிச்ச வச்சுட்டு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் முக்கியமாக விடணும். விட்டு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு, இந்த பச்சை கற்பூரம் இல்லாமல் இந்த எரிவுட்டுறோம், இந்த எரிக்கிறோம் இல்லைங்களா, இதை எரிக்க நம்மளுடைய கடன் ஒரு முடிவுக்கு வரும். இதை இப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே கற்பூரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போய் வாசலுக்கு வெளியே வச்சு ரோட்டில் கூட இந்த அகல் விளக்கு அப்படியே கூட விட்டுருங்க. இப்போல்லாம் அகல் விளக்கு 10 ரூபாய்க்கு 4 விளக்குலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த அகல் விளக்கை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்துடலாம், எரிய வச்சிடுங்க. இதுவே செய்ய செய்ய கடன் அடைந்து போகும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.